எழில்விழியன் எழுதிய சேலத்தின் எழில்முகம் புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற அனைத்து வணிகர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய ஆர்வீர் அண்ணன் ஜெயசீலன் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கிற செல்வி விஜயஸ்ரீ எழில்விழியன் அவர்களே, கோடை பன்மொழி புகழ் முனைவர் சுந்தர ஆவுடையர் அவர்களே, நூலை பெற்றிருக்கிற பெருமக்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இலக்கியங்கள் உரிமையாளர் ரவிச்சந்திரன் அவர்களே, ஸ்ரீ ராமானுஜர் மணிமண்டபத்தினுடைய தலைவர் ஆடிட்டர் அன்பிற்குரிய ஸ்ரீராமன் அவர்களே, திரைப்பட இசையமைப்பாளர் ராஜ்கூர் அவர்களே, சேலம் மாநகராட்சியினுடைய அம்மாப்பேட்டை மண்டல உதவி ஆணையர் சிறந்த பேச்சாளர் அன்பிற்குரிய ஆவூர் வேடியப்பன் அவர்களே, போலிகிராஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பெருமதிப்பிற்குரிய அருள் சகோதரர் ஜேசுராஜ் அவர்களே, தொழிலதிபர் அண்ணன் முனவர் ஷெரீப் அவர்களே, வாழ்த்துறை வழங்க வருகின்ற பெருமக்கள், கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தினுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி பெரியவர் ஐயா வேணுகோபால் செட்டியார் அவர்களே, சேலத்திலே தொழில்துறை சிறந்து விளங்குவதற்கு அரும்பணியாற்றுகிற ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய ஆர் சுந்தரம் அவர்களே, இறுதியாக ஏற்புரை நிகழ்த்த இருக்கிற நூலாசிரியர் அருமை இல்லாமல் ஈசன் எழில்விழியன் அவர்களே, இறுதியாக நன்றியுரை ஆற்றிட இருக்கிற சரோ ஹோமியோ கேர் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் மருத்துவர் சசிகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற அருமை சகோதரர் ஈசன் இளங்கோ அவர்களே, மாநகர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்குரிய ரகுபதி அவர்களே, அன்பிற்குரிய குணசேகரன் அவர்களே, அன்பிற்குரிய நசீர் அவர்களே, வருகிற சான்றோர் பெருமக்களே, நண்பர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் பணிவு கலந்த வணக்கத்தினை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சேலத்தின் எழில்முகம் என்கிற அற்புதமான நூலை அருமை இளவல் ஈசன் எழில்விழியன் அவர்கள்
மிகுந்த நேர்த்தியோடு பல்வேறு பரிமாணங்களை வெளிப்படுத்துகிற வகையில் அற்புதமாக உருவாக்கி தந்திருக்கிறார். இந்த சேலத்தை பற்றி அறிய வேண்டும் என்றால், சேலத்தினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அருமை இளவல் ஈசன் நிலைமொழியன் அவர்கள் உருவாக்கி இருக்கிற நூலிலே அறிந்து கொள்ளலாம். நம்முடைய நூலாசிரியர் ஈசன் நிலைமொழியன் அவர்கள் மக்களோடு மக்களாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி பசுமை சார்ந்த சேவைகளை செய்து வரக்கூடியவர் இளவர் எழில்விழியன் அவர்கள். அவருடைய பணிகளை எல்லாம் பாராட்டி சேலம் மாநகராட்சியை சார்ந்த சிறந்த சேவகருக்கான அவருடைய சேவைக்கான விருதினை வழங்கியிருக்கிறார்கள். அது பாராட்டுவதற்குரியது. இன்றைக்கு சேலத்தின் எழில்முகம் என்கிற நூலையும் உருவாக்கி ஒரு புத்தகத்தை படைத்திருக்கிற ஆற்றல் மிகு எழுத்தாளராகவும் இன்றைக்கு அவர் உயர்ந்திருக்கிறார். நம்முடைய சேலத்தை பொறுத்தவரை கால ஓட்டத்திலே பல்வேறு மாற்றங்களை கண்டிருந்தாலும் இப்புத்தகத்தின் மூலம் பழைய நினைவுகளை எல்லாம் நமக்கு மீண்டும் கொண்டு வந்திருக்கிறார். புகழ்பெற்ற சேலம் மாநகரத்தையும் மாவட்டத்தையும் அதன் அடையாளங்களையும் மிகுந்த நேர்த்தியோடு இந்த நூலிலே ஆவணப்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டிலே பல்வேறு ஆளுமைகளை உருவாக்கிய மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் மக்களின் பொழுதுபோக்கு அம்சத்திலே ஒரு அங்கமாக இருந்து அந்த நிறுவனம் சிறப்பான பங்கினை ஆற்றியிருக்கிறது. அதுபோல உமா தியேட்டர் என்றால் நம்முடைய பெரியவர்களுக்கெல்லாம் தெரியும். அண்ணன் ஜெயசீலன் போன்றவர்களுக்கு, வேணுகோபால் செட்டியார் போன்றவர்களுக்கெல்லாம், நம்முடைய ஆருக்கு ஸ்ரீராம் போன்றவர்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். உமா தியேட்டர் பல நினைவுகளை எல்லாம் பதிவு செய்கிற வகையிலே இந்த நூலிலே உருவாக்கி இருக்கிறார். இந்த நூலிலே சேலத்திற்கு பெருமை சேர்த்த பல்வேறு தலைவர்கள், ஆளுமை பெற்ற தலைவர்களை எல்லாம் நம் கண்ணெதிரே கொண்டு வந்து எதிர்கால தலைமுறையினருக்கு அவர்கள் எல்லாம் உணர்ந்து கொள்ளுகிற வகையில் சேலத்தின் சுவடுகளையும் சிறப்புகளையும் எடுத்து காட்டியிருக்கிறார் இந்த நூலிலே. சேலம் மாவட்டத்திலே பிறந்தவர்களுக்கு, வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த புத்தகத்தை வாசிக்கிற போது இந்த மாவட்டத்தையே சுற்றி பார்க்கிற ஒரு நல்ல அனுபவம் ஏற்படுகிற வகையிலே இந்த நூலினை உருவாக்கி இருக்கிறார். மேலும் தமிழ்நாடு அரசினுடைய தலைமை செயலாளராக இருந்த ஓய்வு பெற்ற இறையன்பு IAS அவர்களுடைய அணிந்துரையினையும் பெற்றிருக்கிறார். அவரும் நம்முடைய நூலாசிரியரை சிறப்பாக பாராட்டி இருக்கிறார். ஈசன் எழில்விழியன், அதை போல அருமை தம்பி இளங்கோ, ஈசன் இளங்கோ, இவர்களின் தந்தை அண்ணன் பெருமதிப்புக்குரிய அண்ணன் ஈசன் துரைசாமி அவர்கள்
ஒரு சமூக சேவகராக சேலம் மாநகரத்தில் இருக்கிற எல்லோருக்கும் உதவக்கூடியவராக சேலம் நகரமன்றத்தில் உறுப்பினராக இருந்து தன்னுடைய வாழ்நாளில இந்த சேலம் மாநகர மக்கள் பாராட்டுகிற வகையில அவருடைய தொண்டு அமைந்திருந்தது. மறைந்த அருமை அண்ணன் ஈசன் துரைசாமி அவர்கள் வழியில அருமை தம்பி ஈசன் இளங்கோ அவர்களும் அருமை இளவல் ஈசன் எழில்வெளியன் அவர்களும் தந்தை பெரியார், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இப்போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இந்திய துணைக்கண்டத்தில் எல்லா மாநிலங்களில் இருக்கிற முதல்வர்கள், அரசியல் திறனாய்வாளர்கள் எல்லோரும் பாராட்டுகிற நம்பர் 1 ஆட்சியை நடத்தி வருகிற திராவிட மாடல் நாயகர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழியிலே இந்த 2 இளவல்களும் நடைபோட்டு வருகிறார்கள். கொள்ளை பிடிப்போடு இருக்கக்கூடிய தம்பிமார்கள் அவர்கள் எங்களை பொறுத்தவரை இந்த இயக்கத்திற்கு கிடைத்த மாபெரும் சொத்துக்களாக நாங்கள் எல்லாம் அவர்களை பார்க்கிறோம். எனவே அருமை இளவல் ஈசன் எழில்வெளியன் அவர்களுடைய பணிகள் மென்மேலும் சிறந்து விளங்கிட வேண்டும். அவருடைய பணி இந்த சமுதாயத்திற்கு, இந்த மாவட்ட மக்களுக்கு முழுமையாக சென்றடைந்திட வேண்டும் என இந்த நேரத்தில் நூலாசிரியர் அவர்களை இதயபூர்வமாக பாராட்டி வாழ்த்தி அவருடைய முயற்சிக்கு இங்கே வருகிறந்திருக்கிற அனைவரின் சார்பாக நன்றியினையும் தெரிவித்து மீண்டும் ஒரு முறை தம்பி ஈசன் எழில்வெளியன் அவர்களை வாழ்த்தி நிறைவு செய்கிறேன்.